நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் 12 ராசிகளுக்கான மார்ச் மாத ஆங்கில மாத ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி மகரம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். சரி, மகரத்துக்கு வந்து நம்ம ஆங்கில புத்தாண்டு பலன்கள்லாம் பார்த்துட்டோம். இந்த மாதம் மார்ச் மாதம் பெக்யூலியராக மகர ராசிக்கு வந்து எப்படி இருக்குது? மகரம் வந்து ஜென்ம சனியிலேருந்து விடுபட்டு இப்போ பாத சனியில் வந்து இருந்துகிட்ருக்காங்க ஆல்ரெடி. அதே மாதிரி இப்போ மாதக்கோள்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் இயர்லி பிளானட்ஸ்னால் மாதக்கோள்கள்னு இருக்குது. சூரியனாக இருக்கட்டும், செவ்வாய், புதன், சுக்கிரன், இவங்கெல்லாம் மந்த்லி ஆர் 1.5 மந்த்ஸுக்கு வந்து டிரான்சிட் ஆகக்கூடிய கிரகங்கள். ஸோ அந்த வரிசையில் இந்த 4 கிரகமுமே இந்த மாதம் வந்து டிரான்சிட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மகரம் கும்பத்தை இந்த மாத கிரகங்கள், இந்த மாத கோள்கள் வந்து கிராஸ் ஆகி போகுது. அப்போது இந்த மகர கும்பத்தில் ஏற்கனவே மகரத்தில் இவ்வளோ நாள் சனி இருந்தார், இப்போ கும்பத்தில் இருக்கிறார். இப்போ இந்த சனியையும் ராகுவையும் இந்த 4 கிரகங்களும் ஃபேஸ் பண்ண போகுது. அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் என்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸையும் நெகட்டிவ்ஸையும் நம்ம லைஃப் கொடுக்குது அப்படிங்கிறத தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மகர ராசிக்கு இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். மகர ராசிநாதன் சனி, அவர் கூட இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கிறது வந்து சூரியன் வந்து ஆல்ரெடி சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம். இந்த 3 விஷயங்கள்லையுமே ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஆஃப் த மந்த், மொதல் 2 வாரங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து சும்மா விளையாட்டத்தனமாக சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருப்போம், அது வந்து வாக்குவாதமாக மாறும். இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த சனி சூரியன் காம்பினேஷன் செய்யும். ஏன்னா உண்மையாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு நம்ம சண்டை போட்டோம்னாலும் கூட ஒரு மனசாரும். ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை மாதிரி ஒரு 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 ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ விளையாட்டாக போயிட்டுருக்க டாக்ஸ் கூட டக்குன்னு வினையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு பதிலுக்கு உடனே ரியாக்ட் பண்ணாமல், ரொம்ப கோவம் வந்தாலுமே கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பொறுமையாக அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. உடனே ரியாக்ட் பண்ணிங்கன்னா ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபேமிலிக்கு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஃபினான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா 2ஆம் இடத்துல 2 பாவ கிரகங்கள் இல்லையா? ஆக்சுவலாக அவங்க ஆசட்ஸ்க்கெலாம் எந்த குறையும் இல்லை. கையில் லிக்விட் கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் குறையும். கையில் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பணம் இல்லையா, அந்த செலவுக்கு ஒரு தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களை கண்டிப்பாக இந்த கிரகம் வாங்க வைக்கும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம தேவைக்கு கடன் வாங்குறது வேறு, நம்ம சௌகரியத்துக்கு கடன் வாங்கக்கூடாது. தேவைக்கு கண்டிப்பாக வாங்கலாம், அந்த சௌகரியத்துக்கு கடன் வாங்கக்கூடியது, ஒரு லாவிஷ்னஸ்க்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை புதன் ராகுவோட காம்பினேஷனும் கொடுக்குது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொழில் எப்படி இருக்குது? புதன் தான் 6ஆம் அதிபதி, ராகுவோட சேர்றாரு இல்லையா? 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். அந்த 3ஆம் அதிபதி குரு 4ல் இருக்கிறாரு. அப்போ அந்த 3ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாருன்னா நல்லா தான் இருக்கிறாரு. ஏன்னா மேஷம் வந்து குருக்கு நட்பு வீடு, செவ்வாய் வந்து குருக்கு ரொம்ப பிடிச்ச கிரகம், அந்த செவ்வாய் நல்லா இருக்கிறாரு. அப்போ 4ஆம் இடம் நல்லா இருக்குது. அப்போ அந்த 3ஆம் இடத்ததிபதி 4ல் பாசிட்டிவாக தான் இருக்கிறாரு. 3ல் இருக்கக்கூடிய ராகு எக்ஸலன்ட். நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்ஸில் எல்லாமே ஜெயிக்க போகிறீங்க, நல்லா இருக்க போகுது. ஆனால் இந்த 6ஆம் அதிபதி புதனும் வந்து அங்கே போய் சேர்றாரு இல்லையா? அவர் யாருன்னா பாக்கியாதிபதியும் கூட. அப்போ என்னென்னா தொழில், நீங்கள் வந்து ஆன்செஸ்ட்ரல் உங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எங்கள் குடும்ப தொழிலே இதுதான், எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து பண்ணுறோம், இல்லை எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் இப்போ நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மந்த்து தான். என்ன ரீசன் அப்படின்னா புதன் வந்து 6ஆம் அதிபதி மட்டும் இல்லாமல் 9ஆம் அதிபதியும் கூட. ராகுவோட சேர்றது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வீடு கொடுத்த குரு வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாரு. ஸோ இந்த பிஸ்னஸ் செக்டரில் உள்ள பீப்புளுக்கு வந்து இந்த மந்த் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. ப்ராப்பராக இப்போ பரவாயில்ல, நாங்கள் ஆன்செஸ்ட்ரல் இல்லாமல் நார்மலாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா நல்லா இருக்க போகுது. எஃபர்ட்ஸுக்கான ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் மல்டிபிள் எஃபர்ட்ஸ் போட வைக்கும். கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகாமல் திரும்ப முயற்சிங்கிறத நீங்கள் பண்ணணும். ஒருத்தட்ட ஒரு பிஸ்னஸ் கால்காக நீங்கள் பேசுகிறீங்க, ஃபஸ்ட் டைம் அவர் ஓகே சொல்லனாலும் செகண்ட் ஆர் தேர்ட் டைம் நீங்கள் பேசும்போது அவங்க ஓகே சொல்லி அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் தொழிலை பொறுத்த வரைக்கும். இப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. சரிங்க, நாங்கள் ஒர்க்கிங் கம்யூனிட்டி எங்களுக்கு எப்படி இருக்குது? 10ஆம் அதிபதி சுக்ரன் 12ல் இருக்கிறாரு. நீங்கள் இப்போ ஒரு வேலை பார்த்துட்ருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, நல்ல ஒரு சேலரி வாங்குறீங்க, எல்லாம் இருக்குது. பட் ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஒரு மனக்குறையினால வேறு வேலை மாற்றணும்னு நினைக்கும் பட்சத்தில் ரொம்ப தொலைவில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இப்போ உள்ளூர்லேயே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சென்னையில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு இப்போ பெங்களூர்னால் இப்போ கர்நாடகா அல்லது ஹைதராபாத் இந்த மாதிரி வேறு இடத்துல ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ல் சுக்ரன் இருக்க போய் தான் இந்த மந்த் வந்து உங்களுக்கு லக்னத்திலே இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து 2க்கு
12க்கு போகிறாரு. 12ல் இருக்கக்கூடிய குரு வந்து 4ல் இருக்கிறாரு. அப்போ குருவோட ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்போது கண்டிப்பாக வெளி மாநிலத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த வேலை வந்து உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். அது உங்களுக்கு நல்லாவும் லாங் டர்மாக பெனிஃபிட் பண்ணக்கூடிய வேலையாக தான் இருக்கும். நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஐயோ என் வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு நம்ம ரொம்ப தூரம் போகணுமேன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா அந்த வேலை வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. சரி, ஓகே. மேரேஜ் எப்படி இருக்கு? நாங்கள் திருமணம் பண்ணலாமா? நிச்சயமாக பண்ணலாம். மகரத்துக்கு இந்த மந்த்து மேரேஜுக்கு ரொம்ப 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 எக்ஸலண்ட்டான மந்த்து. ஏன்னா 7ஆம் அதிபதி சந்திரன் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இந்த மந்தில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ இந்த சந்திரனோட அந்த பாசிட்டிவான ஒரு ட்ராவல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை தான் கொடுக்க போகுது. நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு நல்ல வரன் அமையும். நீங்கள் பொண்ணாவோ பையனாவோ இருக்கலாம், உங்களுக்கு வந்து நிறைய டிசையர்ஸ் இருக்கலாம் இல்லையா? எனக்கு இந்த மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும்னு அந்த பொண்ணுக்கு ஒரு டிசைர் இருக்கிறதோ, எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும்னு அந்த பையனுக்கு ஒரு டிசைர் இருக்கிறதோ ரொம்ப காமனான நேச்சுரலான ஒரு நல்ல விஷயம், நியாயமான விஷயந்தான். அந்த விஷயம் வந்து நிறைவேறும் இந்த மாதம். நீங்கள் என்ன மாதிரியான அலையன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான அலையன்ஸே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ மேரேஜுக்கு ரொம்ப பாசிட்டிவான மந்த்து தான் மார்ச் மந்த்து. சைல்டு பர்த்துக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு எப்படி இருக்குது? 5ஆம் அதிபதி சுக்ரன் நல்ல நிலமையில தான் இருக்கிறாரு. அடுத்து சனியோடு சேர போகிறாரு இல்லையா? வெரி வெரி பாசிட்டிவ். நியூலி மேரிட் கப்பல்னாலும் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னாலுமே இந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி நீங்கள் வந்து சைல்டு பர்த்துக்கு உங்களுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. கன்சீவிங் ரேட் மகர ராசிக்கு இந்த மந்தில் வந்து ரொம்ப ஹை. சில விஷயங்கள் வேறுபடலாம். அப்போ இந்த ரொம்ப ஒரு ஏஜ்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைங்கும் பட்சத்தில் இந்த மந்த் அந்த கோச்சாரம் சப்போர்ட் பண்ணுது. அப்போ உங்கள் ஜாதகமும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுதாங்கிறத நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்து கூட தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது உங்களோட ப்ரைம் பீக் மந்த்துன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஏன்னா வெரி ஏஜ்டுங்கிற போது இன்னும் மந்த்ஸ் போயிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸும் சில இடங்களில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் 100% சைல்டு பர்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது. ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? ப்ராப்பர்ட்டி லக் எங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ சுக்ரன் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாரு இல்லையா? அப்போது உங்கள் அம்மா வழியில் உள்ள ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பெனிஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று. இன்னொன்று, இப்போ உங்கள் அம்மா வழியில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது உங்கள் பங்கில் இல்லை, ஆனால் உங்களால் அந்த பங்கை வந்து காசு கொடுத்து உங்கள் அண்ணன் தம்பிகிட்டே வாங்க முடியும்னா நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல பெனிஃபிட் பண்ணும். ஸோ ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. பெண்கள் நல்லா இருக்க போகிறீங்க. மகர ராசியில் உள்ள பெண்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான பிராப்தம் இந்த மாதம் நிறைய இருக்குது. பட் இது ஜென்ரல் தான். உங்களோட ஜாதகத்தை பொறுத்து இது கொஞ்சம் வேரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கோச்சாரம் நல்லபடியாகவே சப்போர்ட் பண்ணுது. சரி, ஓகே. ப்ராப்பர்ட்டி நீங்கள் சொல்லிட்டீங்க. எங்களோட ஹெல்த் வந்து எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? ஸ்கின்ல ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா புதன். அதே மாதிரி நரம்பு ப்ரெஷர், லோ ப்ரெஷர் ஆகிறதுக்கோ இல்லை ஹை ப்ரெஷர் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. பாடியை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க எதுக்குமே. ஏன்னா 2ஆம் இடத்துல ஆல்ரெடி சூரியன் சனி இருக்கிறதுனால குடும்பம் சம்மந்தப்பட்ட டென்ஷன் அப்படின்னு இருக்கும். அவங்களே நல்லா இருந்தாலுமே நீங்கள் அவங்கள நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிவிட்டு கவலைப்பட்டுட்ருப்பீங்க. அதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ ஒரு சூழ்நிலை மாறும்போது அதுவே சரியாயிரும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அப்போ பிளட் ப்ரெஷர், ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஹெல்த்னால் ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த், மனசையுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு. 4ஆம் அதிபதி சுக்ரன் நல்லா இருக்கிறாரு. மகர ராசியில் நிறைய செலெக்ஷன்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்க போகுது. அல்லது இந்த மாதம் உங்களுக்கு எக்ஸாம்ஸே இல்லைனாலும் இந்த மாதம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ப்ராப்ளம் இருக்குது. இல்லை உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கும். அந்த ப்ரிப்பரேஷனால் நீங்கள் நாளைக்கு அந்த எக்ஸாமை கொஞ்சம் ஏஸ் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதம் ஓவராலாக ரொம்ப பாசிட்டிவான மாதம் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஈவன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னெசரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மட்டும் வேணாம். நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப கம்மியான நேரத்தில் தான் வரும். முக்கியமாக ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் வந்து மேபி அவங்களோட அப்பா அம்மா பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் குழந்தை மகர ராசினா அவங்களோட ஆட்டிடியூடை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. என்ன தான் இருந்தாலும் சுக்ரன் சனியோடு சேர்றாரு இல்லையா? முக்கியமாக டீனேஜில் இருக்கக்கூடிய மகர ராசி குழந்தைங்களோட பழக்க வழக்கங்களை பேரண்ட்ஸ் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கோங்க. அதனால ஸ்டடீஸில் ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இப்போ ஓவராலாக வந்து மகரத்துக்கு வந்து நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். இது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான், அதாவது பொது பலன் தான். உங்களோட என்டையர் ஹாரோஸ்கோப்கான ப்ரெடிக்ஷன் வேணும், உங்களோட ஜாதகத்தை நம்ம பார்த்து நம்ம பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களோட பிறந்த நேரம், பிறந்த தேதி அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அந்த ப்ரெடிக்ஷனுக்கு நீங்கள் என்னோட கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. என்டையர் ஹாரோஸ்கோப்புக்கான அக்யூரேட் ப்ரெடிக்ஷன்ஸ் வித் லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ், அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள்னு சொல்லுவாங்க. நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையில்
நம்ம பண்ணுற மாதிரியான சின்ன சின்ன ஈஸியான ரெமடிஸ் தான் இருக்கும். நிறைய பேர் பரிகாரமே லட்சமாக கொடுத்து செலவு பண்ணி பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. ரெமடிங்கிறது ஒரு ரிலீஃபு, அதே ஒரு பேர்டனாக நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதை நோ காஸ்ட்டில் தான் பண்ணணும். ஒரு செலவு இல்லாமல் நம்ம பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி ரெமடிஸ்லாம் பண்ணி பெனிஃபிட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் பெனிஃபிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மகரம். நன்றி, வணக்கம்.